தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து 7ஆம் தேதி மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை வழங்கிய பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக வெற்றி பெறுவேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறினார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தவேக தலைவர் விஜய் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பெரம்பூரில் விஜயை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தவேக தலைவர் விஜய் பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்ததும் பிரச்சார பணிகளை தொடங்கினார். பெரம்பூரில் தேர்தல் பணிமனையை திறக்க சென்ற விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் ஓடியதால் பரபரப்பு நிலவியது. பெரம்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு பணம் கொடுத்தவர்களின் காதில் விசிலடித்து விரட்டுங்கள் என்று தெரிவித்தார். திமுக அரசை கடுமையாக சாடிய விஜய் இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்றும் கூறினார். என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதுலயே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலியே விசில ஊதி அனுப்புங்க. வெளியூர்ல இருந்து இங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போகணுமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். விஜயை காண ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்தனர். கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பெரவள்ளூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த விஜய் திமுக ஆட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு உள்ளதா என மக்களை நோக்கி கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சி விரைவில் விடைபெறப் போகிறது என்றும் அவர் கூறினார். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்களை பத்திலாம் கவலையே இல்ல. அவருக்கு மக்கள்லாம் முக்கியமே இல்ல. காரைக்குடியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நதக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். பிரதமர் மோடி வரும் 4ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாப்பூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது.
திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை தேநீர் விருந்து அளிக்கிறார். பிரச்சார வியூகங்கள் குறித்து கூட்டணி தலைவர்களுடன் முதல்வர் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தூத்துக்குடி மற்றும் தென்காசியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கோவில்பட்டி மற்றும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து இபிஎஸ் வாக்கு சேகரிக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காஞ்சிபுரத்திலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி நாளை பிரச்சாரத்தை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தண்டனை விவரங்களை ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவிக்கிறது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 போலீசாருக்கான தண்டனை விவரங்கள் இன்று வெளியாக இருந்த நிலையில் தேதி மாற்றப்பட்டுள்ளது. திருமண மோசடி வழக்கில் சிக்கிய மாதம்பட்டி ரங்கராஜிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டு முடிவுகள் மத்தியஸ்தர் நீதிபதியிடம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்த பேச்சுவார்த்தை தொடர்வதால் வழக்கு விசாரணை ஜூன் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழி தேரோட்ட விழாவில் பக்தர்களிடம் 40 சவரன் தங்க நகை திருடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 15 செல்போன்கள் திருடு போனதாக கூறப்படும் நிலையில் திருவிழாவில் கைவரிசை காட்டியவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $115 தாண்டியுள்ளது. மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிப்பதால் கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதற்கட்ட பணிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறது. கணக்கெடுப்பின் போது எந்தவிதமான ஆவணங்களையும் வழங்க வேண்டிய அவசியமில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நிதிஷ்குமார் மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகியுள்ள நிலையில் பீகாரின் புதிய முதல்வர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்கொள்கிறது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள பச்பாரா மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.